எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5-6 பேர் கழிச்சு கூப்பிடுவாங்க நினச்சி ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். அது முதல் காரணம், நம்ம சினிமா பாடல் வெளியிட்டுலாங்கிறது அது நம்ம குடும்ப விழா. ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறேன், பொது சேவையில் ஈடுபடுறேன்ட்டு வந்துட்டு பொதுச்சத்தை அபகரிக்கிறது, நில மோசடி பண்ணுறது, கட்டப்பச்சை இது பண்ணி பணம் பூங்குறது, இப்படி தான் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழை காப்பாற்றிட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலை அடுத்த சொத்துக்கே ஆசைப்படுற உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தில் தன்னோட சொத்தையெல்லாம் தொண்டு நோடுத்து கொடுத்து ஒரு உண்மையான ஒரு ஆண் அன்னை தேசா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு என் அன்பு வணக்கம். அவர் வருகையினாலேயே இந்த நிகழ்ச்சி சிறப்படைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவர் ஆசீர்வாதத்தால் இந்த படம் மிக பெரிய வெற்றி படமாக அமையணும். அடுத்து என் அன்பு நண்பர், அன்பு சகோதரர், இயக்குனர் ரவிச்சந்திரன் சார். நான் அடிப்படையில் ஒரு தீவிர ரஜினி ரசிகன் தான். ரஜினி படத்தை குறைஞ்ச 4-5 விட பார்த்துருவேன். அது நம்ம கடமையாக இருக்கும் இப்போ. ஆனால் அது தவிர மற்ற படங்களில் தியேட்டரில் படம் பார்த்துட்டு திரும்பவும் 2வது பார்க்க நினச்சி பார்த்த படங்கள் சில படங்கள் தான். ஒன்று பயணங்கள் முடிவதில்லை, 2 மௌன ராகம், 3வது கோகுலத்தில் சீதை, அதுக்கடுத்து கண்ணெதிரே தோன்றினாள். அந்த படத்தின் இயக்குனர் ரவிச்சந்திரன் சார். ஆனால் சில படங்கள் தான் படம் பார்த்துட்டு வந்து திரும்பவும் தேட்டரில் கொண்டு இழுக்கம்ல, அந்த மாதிரி திரும்பவும் பார்க்க வச்ச படம் கண்ணெதிரே தோன்றினாள். அவருடைய எனக்கு சாருக்கு அன்பு வணக்கங்கள். எல்லா இயக்குனருக்குமே சினிமாவில் சரி ஒரு சின்ன இடைவெளி வரும். என்னோட கேட்டாங்க, அதை கேட்டப்ப என்ன சார் ரொம்ப கேப்பாக போச்சுன்ட்டு அவங்களுக்கு தலை தடவை பார்த்தேன். இல்லை முடிவு வந்து சொல்கிறாரான்ட்டு, சார் படம் வந்து கேப்பாக போச்சுன்ட்டு 2 சினிமாவுக்கே ஒரு 10 நிமிஷம் இடைவேளை வர்றோம். இப்போ சினிமா வாழ்ந்து இருக்க ஒரு சினிமாக்காரனுக்கு இடைவெளிங்கிறது சாதாரண விஷயம்தான். சினிமாவுக்கு இடைவெளிங்கும் போது நமக்கு இடைவெளி சாதாரண விஷயம்தான். அப்புறம் ஒரு இயக்குனர் தொடர்ந்து 4-5 படம் 6 படம் தொடர்ந்து ஹிட் கொடுப்பார். ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் சரிக்கிறோம், சுமாராக போயிடும், உடனே அவருக்கு சரக்கு அவ்வளோதான்ட்டு. இயக்குனர் என்ன மதுபான கடையா சரக்கு தீர்ந்து போவதுக்கு? தொடர்ந்து சிரிச்சா இடையில ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், உடனே சரக்கு அவ்வளோதான்ட்டு இவங்களே முடிக்கணுவாங்க. ரவிச்சந்திரன் சார் திரும்ப வருவோம். நம்மளாம் மதுபான கடையில் என்ன வருவோம், நம்ம சரக்கு இருக்கு, அது திரும்பி கொண்டு வருவோம், திரும்ப வருவோம். அப்போ படத்தில் கதாநாயகனை பார்த்தோம். அதுக்கப்புறம் மீசர் அறிமுகப்படுத்தினாங்க, கார்த்திக். பார்த்தா அவர் ஹீரோமா இருக்கார். ஒரு சீசன் இப்போ விஜய் ஆண்டனி ஹீரோ ஆயிட்டாரு, ஜிவி பிரகாஷ் ஹீரோ ஆயிட்டாரு. அதுக்கடுத்து லட்சணமா இருக்கார் அவர். ஆமாம், அடுத்து ஹீரோ ஆகிறார் போல தோணுது.
சார் ஹீரோ ஆயிருங்க சார், அதான் பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எங்கள் நிலைமையில, உங்களுக்கு ஹீரோ ஆயிருங்க, அதான் சினிமாவில் சேஃபான ஒரு விஷயம். பெருமாள் கோயில் ஊருண்டச்சூர். எங்கள் ஊர் நாட்சங்கோட்டை. அப்போ அந்த மார்கழி மாதம் திருப்பலி எழுச்சின்னு ஒன்று இருக்கும். அப்போது 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு, இல்லை 5 மணிக்கெலாம் கோயிலில் பூஜை ஆரம்பிக்கும். 4 மணி 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு அந்த குளிர்லையும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது. எங்கள் அப்பா அம்மா போவாங்க, அக்காலாம் போவாங்க, அவங்களாம் பக்தியோடு போவாங்க. அது ஒரு விஷயம். 4 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு நான் எங்கள் குளிர் நடுங்கிட்டு கோயிலுக்கு போகணும். அதுக்கு காரணம் பெருமாள் கோயில் உருண்டைச்சோறு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில ஃபேமஸ் இருக்கும்ல, திருப்பதிக்கு லட்டு மாதிரி, பஞ்சாமரத்துக்கு பழனி மாதிரி, உருண்டைச்சோறுனா அது பெருமாள் கோயில் உருண்டைச்சோறு தான். அந்த ஒரு அதில் ஒரு மனம், அந்த டேஸ்ட்டுக்காகவே டெய்லி போயிடுறது. அந்த உருண்டைச்சோறை இவரும் சாப்பிடுவார் கூட இருக்கு நம்ம இயக்குனர். இதே மாதிரி திருப்பள்ளிச்சு போய் அந்த டேஸ்ட் மாறாமல் இன்னும் இருக்காரு நினைக்கிறேன். அதில் அந்த டைட்டில் வச்சிருக்காரு. டைரக்டர் ராஜா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் என்னையும் சந்திச்சார். இதுக்கு என்ன ஹீரோ ஆக்குறதுக்கு. சார் நீங்கள் ஹீரோ நடிக்கணும் சார், உங்களுக்கு சரியான ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா. உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட்னு தெரில, நான் மூஞ்சியை பார்த்து ஹீரோவை ரொம்ப ஹீரோ சொல்லுமே, இவன் மூஞ்சியை பார்க்க செத்து போகணும்னு சொல்லுமே, அந்த கதையா சார்? எங்கே சார் இந்த கதையா எனக்கு சொன்னீங்க நீங்கள்? நல்ல வேலை, நான் பார்த்தேன் ஒரு இது இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் திருக்கணும்னு பார்த்தேன். அவர் சொன்னது ஒரு ஃபுல் காமெடி கதை சொன்னார் என்கிட்ட, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஆனால் என்னென்னா அதில் நல்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடித்தா தான் அந்த கதை எடுபடும். அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை இது வந்து சரியான ஆர்டிஸ்ட் பண்ணணும், இது நான் சும்மா ஒரு நிமிஷம் வந்து போகிறதுக்கெலாம் ஓகே, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நடிகராக ஹீரோ பண்ணோம்னா இந்த கதை நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் காப்பாற்றி என்னையும் காப்பாற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தாரு, என்னடா இவங்கிட்ட போய் கதையை சொல்லிக்கிட்டு சரியா வரதான்ட்டு அவர் நடிச்சார் போல இருக்கு. அவர் வந்து வரும்போதே தெளிவாயிட்டார். இப்போ புறப்படும் போதே ஒரு சினிமா பற்றி புரிஞ்சுட்டு புறப்பட்டுருக்காரு. இதுக்காக ஜெயிச்சிருவாரு சார், இயக்குனர் சார். ஆமாம், நீங்கள் வீட்டு ராஜாலாம் நீங்கள் வெற்றி ராஜா தான், விடுங்க. ஆமாம் ஆமாம், அவங்க தங்கச்சி அடிச்சுதான் கோழி. ஆமாம், எத்தனை ட்ரெயின் எடுத்தீங்க கோழி விளையாடுறதுக்கு? டக்குன்னு. ஓகே ஓகே. ஒரு அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் உள்ள இருந்துச்சு. ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த அண்ணன் தங்கச்சி ஃபீல் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. தங்கச்சியை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போகிற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இல்லை உலகத்தில். அப்பாவுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்கும், நமக்கு அப்படியே பட்டாம்பூச்சி படபடக்கும். ஒன்று மட்டும் மூஞ்சி முன்னே வச்சுருக்கோம், எந்திரிச்சுட்டு சொல்லாது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஒரு டேஸ்ட்டா, அதுவும் பிடிக்காது. தங்கச்சிக்கு பிடிச்ச பொண்ணைத்தான் ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்படி நிலைமை இருந்தால் தான் அவங்க உண்மையான அண்ணன் தங்கச்சி, உண்மையான பாசம் இருக்குன்னு அர்த்தம். எந்த வீட்டில் ஒரு அண்ணன் வந்து அப்பா நல்லா இருக்கு சொன்னாலோ அம்மா நல்லா இருக்கு சொன்னாலோ ஒத்துக்க மாட்டான். தங்கச்சி சொல்லணும், தங்கச்சி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அதை யோசிக்கவே ஆரம்பிப்பான். இந்த கதையும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தானே சார்? ஓகே, அப்போ வெற்றி தான் படம். ஆமாம், திருப்பாச்சி அப்படி தானே, தங்கச்சி சென்டிமெண்ட்டு அதான் பெரிய வெற்றி அடைய வச்சது. அது இந்த படமும் தங்கச்சி சென்டிமெண்டாலே படம் பெரிய ஹிட் ஆகணும். அப்புறம் சினிமா இப்போ வந்து இந்த இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது
எல்லா படத்துக்கும் ஒரு முக்கியமான விழாவாக போச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விழாவாக போச்சு. ஒரு படத்துக்கு பூஜை போகிறோமோ இல்லையோ, இந்த இசை விழா தான் எல்லா படத்துக்கும், அது சின்ன படமோ பெரிய படமோ எல்லா படத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட். அவங்க எல்லாரும் உழைச்சவங்க எல்லாரும் கூடி சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்குற விழா. ஒரு காலத்தில் படம் 100 நாள் ஓடி அதுக்கு விழா கொண்டாடினாங்க. இப்போ எந்த படம் 100 நாள் ஓடுறதில்ல, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே பெரிய படமே 3 வாரம் தான் தேட்டரில். அதனால் அந்த அந்த நிகழ்ச்சிக்கெலாம் இப்போ இல்லாமல் போச்சு. இந்த இசை விழா தான் நாமே சந்தோஷப்படுத்திக்கிற விழா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்ப விழா. நம்ம குடும்பத்தில் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாலோ, தம்பி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலோ, இல்லை தங்கச்சி வீட்டில் ஒரு விழான்னு சொன்னாலோ, அண்ணன் பணக்காரனாக இருப்பான், தம்பி ஏழையாக இருப்பான். ஆனால் தம்பியோட விழாவுக்கு அண்ணன் வந்துடுவான். தம்பி பணக்காரனாக இருப்பான், தங்கச்சி கஷ்டப்படும். நான் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் போயிடுவான். அப்பா நல்லா இருப்பார், சித்தப்பா கஷ்டப்படுவார். ஆனால் சித்தப்பாட்டில் ஒரு கல்யாணம் ஒரு கச்சேரினா அண்ணன் குடும்பம் போகும். ஏன்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு விழா, ஏதாவது ஒரு விசேஷம்னா ஒருத்தர் வந்து போய்க்கிறாங்க. சினிமாவும் ஒரு விழா தான். ஆனால் இங்கே ஒரு சாபக்கேடு. சின்ன படம்னா எவனை மதிக்கிறது இல்லை. முதல்ல நான் யாரும் வேலை வீட்டில் வர வேணாம், ஆனால் ஒத்துழைங்க. ஒரு சின்ன படம் விஷயம் வெளியிட்டுலான்னா அவங்க ஒரு வேலை இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருந்தால் வந்து போகிறதுல தப்பே இல்லை. ஏன்னா குடும்பம், நம்ம சினிமா குடும்பம். நான் நிறையா ஃபங்க்ஷனில் பார்க்குறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் இப்போ என்னப்பா பெரியவர் தான் படத்தை வாங்குங்கப்பா, தேட்டரு கொடுங்கப்பா, ஓகே. பெரியவர் தான் இசை விளையாட்டுக்குள்ள நீ வருவீங்களா? நீங்கள் நம்ம குடும்பம் தானே இது. அவனும் சினிமா பண்ணுறோம், நம்ம சினிமா பண்ணுறோம். ஏன்னா நிறைய பார்த்துட்டேன், நிறைய சின்ன படங்களுக்கு அவங்களாம் ஒரு விஐபி வரவழைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ போராடுறாங்க. சொன்ன ஆளுக்கு வரலைன்னா அந்த பர்சன் இதாயிருமோ அப்படின்ட்டு அவங்க படுற பாடு, இதெல்லாம் நிறைய நான் சந்திக்கிறேன். இவ்வளவு என்னோட இப்போ திகார் படம் ஆடியோ ரிலீஸ், நம்மளும் இனாம் கேட்க போகிற மாதிரி, கடன் கேட்க போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சில விஐபிலாம். உண்மையான சினிமாக்காரர் இருந்தால் எல்லா சினிமாவும் நேசிங்க. மேலே இன்னைக்கு உனக்கு வெற்றி இருக்கலாம், யாருக்கும் எப்பொழுதும் வெற்றி நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நீ சின்ன ஆள், இன்னைக்கு நீ மதிக்கலன்னா நாளைக்கு ஆண்டமே உன்னை சின்ன ஆளாக்கி அவன் ரசிப்பான் உன்னைய. நான் நிறைய பெரிய படம் கூட உண்மையில் நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆள் போகாதனால அந்த விழா சிறப்படம் போகிறது. ஏன்னா நிறைய விஐபியில் வருவாங்க. ஆனால் சின்ன படங்களுக்கு அவங்க கூப்பிட்றதே 2-3 விஐபியில் தான். அதை முடிஞ்சால் வாங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா வரலன்னு சொல்லுங்கள். தயவுசெய்து சினிமாக்காரங்களே சினிமாவை நேசிக்க கற்றுக்குங்க, சினிமாக்காரங்களே சினிமாக்காரங்களை மதிக்க கற்றுக்குங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏதாவது கொஞ்சம் கோவமாக பேசினாலும் மன்னிச்சிருங்க. இந்த படத்தை இயக்குனரும் மற்ற நடிகர்களும் இந்த படத்தை நடித்த கதாநாயகி அனைவருக்கும் இந்த படம் வெற்றியடைந்து பேரும் புகழும் பெற வேண்டும். இந்த படத்தின் இசையமைப்பாளர் பெரிய இசையமைப்பாளராகி நான் சொன்ன மாதிரி ஹீரோவாகிட்டு எங்களுக்கும் காசு கொடுத்து உதவ வேண்டும். அதான் முக்கியம். அப்புறம் கதை பார்ப்போம் சொல்லிடாதீங்க. அப்போ நாங்களும் ஹீரோ ஆக வேண்டிய நிலைமையை உருவாக்கிறாதையே பார்த்துங்க, தாங்க மாட்டியா. அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் இதில் பணியாற்றிய டெக்னீஷியனுக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்து கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.